இங்க ஒருத்தனுக்கு என்னடான்னா ஜாம்பியா மாறின பொண்ணு மேல காதல் வந்துருது. அவ மத்தவங்கள கடிக்காம இருக்க அவ வாயில ஒரு சேஃப்டி கார்டு மாட்டி விட்டுறான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இவனை கடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறா. இருந்தாலும் அந்த பையனுக்கு அவ தான் எல்லாமே ஆயிடுச்சு. அவளோட தலையை காய வைக்கிறது, பல்லு விலக்கி விடுறதுன்னு எல்லாமே பண்றான். டைம் கிடைக்கும் போதுனா வெளியே போய் மத்த ஜாம்பிகளோட சண்டை போட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச நெக்லஸ் எடுத்துட்டு வரான். இதையெல்லாம் விட அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றான். சில ஜாம்பிகளை சேர்ல கட்டி வச்சு கெஸ்டா மாத்திரான். அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான வெட்டிங் ட்ரெஸ்ஸும் போட்டு விடுறான். பையன் அவளுக்கு மோதிரம் போடுறான். அவளும் பூம்பூத்தை தூக்கி போடுறா. ஜாம்பிகள் எல்லாம் அதை பிடிக்க ஓடுதுங்க. ஆனா ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகும்போது அந்த பொண்ணு இவனோட தாடையை கடிச்சிருது. மத்த ஜாம்பிகளும் இவங்க மேல பாய ரெண்டு பேரும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் ரோட்டோரமா ஒரு நியூஸ் பேப்பர் கிடக்கிறத பாக்குறான். அதுல இந்த வைரஸ்க்கான மருந்து கிடைச்சிருச்சுன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த இடம் ஃபுல்லா ஜாம்பிகள் கஸ்டடியில இருக்கு. அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக அவன் பின்வாங்காம வழியில வர எல்லா ஜாம்பிகளோடையும் சண்டை போட்டு கடைசியா அந்த இடத்துக்கு போயிடுறான். அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட போகும்போது ஜாம்பிகள் வரும் ரெண்டு பேரும் ஒரு காருக்குள்ள ஒளிறாங்க. ஆனா பதட்டத்துல அந்த மருந்து கீழே விழுந்துருது. அவன் குனிஞ்சு அதை எடுக்க போகும்போது அடியில இருந்து ஒரு ஜாம்பி இவனை கடிச்சிருது. விஷம் வேகமாக உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அந்த பையன் தனக்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ அந்த பொண்ணு அவன் முன்னாடி வந்துடுறா. ஆனா மருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. யோசிக்காம அந்த பையன் மருந்து அந்த பொண்ணுக்கு போட்டுடுறான். அவ உடனே நார்மலாகி மனுஷியா மாறிடுறா. ஆனா அவளுக்கு அந்த பையனை பத்தி எந்த ஞாபகமும் இல்ல. அந்த பையன் முழுசா ஜாம்பியா மாறிடுறான். இருந்தாலும் மத்த ஜாம்பிகள் அவளை தாக்க வரும்போது அவளை காப்பாத்துறான். அவ பாதுகாப்பா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவ அவளோட வாயில இருந்த காடை கழட்டி தானே மாட்டிக்கிட்டு தனியா ஜாம்பி கூட்டத்துக்குள்ள போயிடுறான்.